ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலை பற்றி காணலாம் வாங்க. மன்னார்குடி தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு வைணவ கோயில் ஆகும். இங்கு உறையும் ராஜகோபால சுவாமி கிருஷ்ணரின் ஒரு வடிவமாக அறியப்படுகிறது. இந்த கோயில் 23 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது. குருவாயூரை சேர்த்து இந்த கோயிலை தட்சிண துவாரகை, தென் துவாரகை என இந்துக்கள் கூறுகின்றனர். மன்னார்குடி கல்வெட்டுக்களில் இக்கோயிலின் பெயர் ராஜாதிராஜ விண்ணகர் என்று குறிக்கப்படுவதால் இக்கோயில் சோழப் பெருவேந்தன் ராஜாதிராஜன் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று ஆகும். முதற் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்தே இக்கோயில் இறைவனுக்கு வண்டுவராபதி ஆழ்வார் என்ற பெயர் வழங்கி வந்திருக்கின்றது. 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் இங்கு வாழ்ந்தமையால் ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலம் என்றும், செண்பக மரங்கள் அடர்ந்த காடுகள் நிறைந்து காணப்பட்டதால் செண்பகாரண்யா கஷேத்திரம் எனவும், குலோத்துங்க சோழன் இக்கோயிலை அமைத்தபடியால் குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்றும், ஸ்ரீ ராஜகோபாலன் கோயில் கொண்டிருப்பதால் ராஜ மன்னார்குடி என்றும், மன்னர்கள் கோபாலனுக்கு கோயில் கட்டியதால் மன்னார் கோயில் என்றும் இவ்வூர் அழைக்கப்படுகிறது. மூலவராக ராஜகோபால சுவாமியும் தாயாராக செங்கமல தாயாரும் அருள் பாலிக்கின்றனர். இக்கோயிலின் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் 154 அடி உயரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள கருடாழ்வார் பெண் வடிவில் காட்சியளிப்பது ஒரு முக்கிய தனி சிறப்பாகும். பிரம்மாண்டமான ஹரித்ரா நதி திருக்குளம் இத்திருக்கோயிலுக்கு அருகில் தீர்த்தமாக அமைந்துள்ளது. மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் அதன் பண்டைய வரலாறு, சிறப்பான திருவிழாக்கள், பக்தி உணர்வுகள் மட்டுமல்லாமல் இங்கு வாழும் ஒரு தனித்துவமான உயிரினத்தாலும் மக்களின் பேச்சில் இடம் பிடித்துள்ளது. அந்த பிரபலத்தின் பெயர் பாப்கட்டிங் செங்கமலம். பாப்கட்டிங் செங்கமலம் எனும் யானை பக்தர்களுடனும் பார்வையாளர்களுடனும் சிறுவர்களுடனும் தன்னுடைய பாசமான சாந்தமான நடத்தையால் அனைவரின் மனத்தையும் கவர்ந்துள்ளது. கோயில் உற்சவங்களிலும் வெண்ணெய் வீசும் வழிபாடுகளிலும் பங்கேற்பது மக்களின் உற்சாகத்தை மேலும் அதிகரிக்கிறது.
வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் செங்கமல தாயார் உடனாய ராஜகோபால சுவாமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.